அனைவருக்கும் வணக்கம். இயக்குனர் சங்கருடைய இயக்கத்தில் உலகநாயகன் கமலஹாசன் நடிப்பில் இசையை கிறுக்கன் சொல்லக்கூடிய அனிருத்தனுடைய இசையில் ஒரு பெரிய பிரம்மாண்டமான திரைப்படம் நேற்றைய தினத்தில் வெளியாச்சு. இந்தியா மட்டும் இல்லை, நம்ம எங்கே போனாலுமே இந்தியன் டூ அப்படின்னு உலக அளவில் பேசும் பொருளாக அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இவங்களே சொல்லிக்கிட்டாங்க. அவங்க நம்மளும் போகிற போக அப்படி போயிடுவோமே, அப்படி எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு திரைப்படம் தான் இந்த இந்தியன் டூ. இந்த இந்தியன் டூ படம் எதிர்பார்த்த வெற்றியை ரசிகருக்கு கொடுத்துச்சா? இந்த இந்தியன் தாத்தா என்ன கலக்குனாரு? இந்தியன் தாத்தா 7:30 மணிக்கு என்ன 7:30 பண்ணார், 7 மணிக்கு என்ன 7:30 பண்ணார், அப்படியெல்லாம் சேர்த்து தான் நம்ம இந்த ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். பொதுவாக சங்கர் அப்படி எடுத்துக்கிட்டாலே நமக்கு விவரம் தெரிஞ்சது இருந்து இந்தியன் ஒன்றுங்கிற திரைப்படம் 1996 வருது. அதான் நம்ம பிறந்த வருஷத்தில் தான் அந்த திரைப்படமே வருது. அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருஷம் இருக்கக்கூடிய சினிமா பயணம்னு சொல்லலாம். சங்கர் அவர்களுக்கு அவர் எடுத்த எந்த திரைப்படமுமே தோல்வி சந்திக்காத ஒரு இயக்குனர். எல்லா படமும் ஒரு படத்திற்கு அடுத்த படம் பெரிய வெற்றியை கொடுத்துக்கிட்டே போனார். அப்படி போன சங்கர் அவர்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள். என்ன முற்றுப்புள்ளினா, யாராக இருந்தாலும் அப்படி மேலே போய்கிட்டே இருக்கக்கூடாது, கொஞ்சம் இறங்கி வரணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா என்னை வச்சு கதை பண்ணுங்க, நான் உங்களை இறக்கி மேலே தூக்கி காட்டுறேங்கிறதுல இந்தியன் டூ என்கின்ற திரைப்படத்தை எடுத்தாங்க. இந்த படத்தினுடைய கதை நம்ம சொல்லவே வேண்டாம். ஊழலுக்கு எதிராக கமலஹாசன் அப்படின்னு குத்துவார் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். யாரெல்லாம் லஞ்சம் அதிகமாக வாங்குகிறாங்களோ, யாரெல்லாம் மக்கள் காசை திருடுறாங்களோ, அவர்களுக்கெல்லாம் கமலஹாசன் இந்தியன் தாத்தா குத்திட்டு போயிடுவார் அப்படிங்கிறது தான் நம்ம கதை எல்லாருக்கும் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த சித்தார்த்துன்னு ஒருத்தர், அவர் ஒரு பெரிய நடிகர், அந்த மகா நடிகர். அவரை களத்தில் இறக்கி விட்டு அவர் மூலமாக தான் இந்த இந்தியன் தாத்தா களத்துக்கு வராரு. அவர் திரும்பி வரணும். எனக்கு ஒரு டவுட்டுங்க, இது ஒரு நம்பிக்கைன்னு கிடையாது, மூட நம்பிக்கைன்னு கிடையாது, ஒரு போகிற போக்க சொல்லிட்டு போவோமே. இந்த பிரியா பவானி சங்கரங்க நல்ல நடிகை தான். இப்போ நல்லா பார்க்கவும் நல்லா கோமலியாக இருப்பாங்க. இப்போ நம்ம வீட்டில் ஒருத்தங்க எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்தங்க தான் ஹீரோனியாக பிரியா பவானி சங்கர் இருக்கிறாங்க. நடித்த எந்த படமும் ஓட மாட்டீங்க. அப்படி யாரா இருக்கா? நான் ரொம்ப எதிர்பார்த்தேன், இந்த படமாக ஓடுன்னு எதிர்பார்த்தேன். இந்த படமும் வாய்ப்பில்லை. படம் அவ்வளோ முடிஞ்சு தாத்தா ஊற்றி விட்டு போயிட்டாப்புல. சரி, நம்ம கதைக்குள்ளே பேக் டு கதைக்குள்ளே. இந்த கதையை பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம இவங்க டீம் எல்லாம், அதாவது பிரியா பவானி சங்கர், அப்புறம் சித்தார்த், இவங்கெல்லாம் ஒரு யூடியூப் சேனல் நடத்தக்கூடிய ஒருத்தங்க. அதுக்கிட்ட இப்போ இந்த அநியாயத்தை கண்டா பொங்கி எழுந்துருந்தாங்க. தாத்தா வந்தால் மட்டும்தான் இந்தியாவே காப்பாற்ற முடியும், தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும்னு சொல்லி இணையதளத்தில், ட்விட்டரு, இன்ஸ்டாகிராமு எல்லாத்துலேயும் தாத்தா கம்பேக், தாத்தா கம்பேக், தாத்தா கம்பேக், இந்தியன் கம்பேக்னு சொல்லி ஒவ்வொன்றா போடுறாங்க. அப்படி போட்டு முடிச்சது பிறகு இது அவர் வெளிநாட்டிலேருந்து பார்த்துக்கிட்டே இருந்துக்காரு. பாருங்கள், தாத்தா பாருங்கள், இன்னும் நம்ம பசங்கள் ட்விட்டர் இன்னும் தெரியாமல் இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தாத்தா பாருங்கள், பெரிய ஆள் அவர் தாத்தா இல்ல, தாத்தா ட்விட்டர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. பாருங்க, நான் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். எனக்கு மேலே நம்பிக்கை இல்லை. உங்கள் ஃபோனை கொண்டா. ஏன்னா ப்ரொஃபைல் கீழே இன்னொரு ப்ரொஃபைல் இருக்கு. ஃபேக் ஐடி. ட்விட்டர்ல என்ன ஃபேக் ஐடி பேர்லாம் பயங்கரமா இருக்கே மாப்ள. இந்தியாவில் அங்கங்க என்ன நடக்குது, ஏது நடக்குது, நியூஸை பூரா அரசியல் பார்த்துட்டே இருப்பேன் நான் அதிகமா. அதான் நியூஸ்லேயே வருதுடா, பார்க்க வேண்டியதானே. இதுல இருந்தா எடுத்து நியூஸ்ல போறானா பாத்துக்கீங்க. ட்விட்டர் ரொம்ப போகுது, ரொம்ப இதா இருக்கும். எக்ஸலாம் லைக்ஸ்ல போய் பார்ப்போம். இருட்டு பொந்து முரட்டு சந்து என்னடா பேஜ் இது, பளிச் அப்படின்னா நீங்களே என்னை கூப்பன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நான் வர்றதுக்கான சரியான தருணம் இதுதான். 2வது சுதந்திர போர் ஆரம்பிச்சிட்டுன்னு சொல்லி தாத்தா தொப்பியை போட கலங்கி சடக்குன்னு ஏறி வந்துட்டாப்புல. நேதாஜி வழியில் வந்த மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்திருந்தாருன்னா இங்கே எவ்வளோ பிரச்சனையை பார்த்து நம்ம பாட்டுக்கு பேர்ந்துருக்கலாம். ஒருத்தனை கொல்றாரு, குஜராத்தில் போய் கொல்றாரு, பஞ்சாபில் போய் கொல்றாரு, டெல்லியில் போய் கொல்றாரு, நம்மளை கொன்னுக்கிட்டு இருக்காரு. சீக்கிரம் கொன்று முடிங்க. எவ்வளோ நாளைக்கு டொக்குன்னு ஒரு காமெடிக்கு ஒருத்தனை கொல்லும்போது ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆசனம் போய் சொல்ல போகிறாங்க, இது கிறுக்கு பிடி, முறுக்கு பிடி, இது அங்கே பிடி, இங்கே பிடி, ஒவ்வொன்றா சொல்கிறாப்புல. அது சரிதான், அது ஒரு முறை சொன்னால் பரவாயில்ல. கொல்ற வரணும் முழுக்க ரைட்டு தாத்தா அறுப்பார்.
அவர் பேச யாருக்குன்னே புரியாது. தாத்தா வயசில் பேசுகிறப்ப என்ன புரியும் நமக்கு? ஒன்றுமே புரியாதுங்க. நமக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு. ஏதோ சொல்ல போகிறாரு, சொல்கிறத சொல்லிட்டு போங்க. நீங்கள் அவரை இப்படி கொல்றதுக்கு எப்படி ஒரு 1.5 மணி நேரம் ஆக்கிடுவார். அவரை இப்படி கொல்ல அவர் அதுக்கு ஜீரோ கிராட்டிக்குள்ளே போவாப்பில் அங்கே இப்படி அடுமோ எச்சி அந்த எச்சியை வச்சுட்டு இப்படி தொட்டு அப்பயே நினச்சி ரைட்டு மனுஷன் கொலை தான் போகிறான், கொண்டுட்டு போட்டும் போ. அது வரைக்கும் சாக போகிறவனுக்கு தண்டனை பார்த்தீங்களாங்க, பெரிய தண்டனைங்க. அவன் கழுத்தில் குத்தி வாங்கியோ இல்லை தண்ணியே குடிக்காமல் செத்து போகிறத தாண்டி சாகும்போது கமலஹாசன் அவர்களுடைய பேச்சை கேட்டு, அதாவது அவருடைய கடைசி குரல் கமலஹாசனுடைய குரல் தான். அது எவ்வளோ பெரிய தண்டனை, உலகத்திலே பெரிய தண்டனை. சாக போகிற நேரத்தை கூட எதிரே இருக்கக்கூடிய ஒருத்தர் என்ன பேசுகிறானே தெரியாமல் சாகுறான் பாருங்க. என்னமோ பேசிக்கிட்டு இருக்கான், நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்கி, நம்ம பதிலும் சொல்ல தெரிய மாட்டேங்கி, நமக்கு விட்ட பாடும் இல்லை. கழுத்து எடுத்து கத்தி எடுத்து நீயே எனக்கு குத்திரு, தயவு செய்து குத்திரு, பேசப்பாடு செய்யாத அளவிற்கு ஒரு பெரிய தண்டனை தாத்தா கொடுக்குறாப்புல. கருமம் இல்லை, வருமம். கேட்டால் அவனுக்கு இந்த சுருக்குப்படி அந்த தாத்தா கொடுத்த வைத்தியத்தால் ஒன்றும் இந்த குதிரை மணிக்கையோ இல்லை எச்சி ஊறிட்டு எச்சி வெளியே போயோ இல்லை பாட்டு பாடியோ சாவலை. அவன் தாத்தா பேச்சை கேட்க முடியாமல் எனக்கு இந்த தண்டனையே போதும், நீ தயவுசெய்து என்னை விட்டு கிளம்பி பேருன்னு சொல்லி மனதில் ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க எல்லாருமே. ஆமாம், எனக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சு, நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு பாட்டு பாடிக்கிட்டே தான் இருக்கேன் நான், கரெக்டு தான். அந்த மனநிலைக்கு அவங்களே போயிட்டாங்க. தாத்தா அந்த போர்டு போடுறாப்புல முடியாது, ஒளியவும் முடியாது. 4-5 பேரை கொள்றாரு. அந்த 5 பேரும் யார்? அந்த கதை வேணும்ல உங்களுக்கு இப்போ இவங்க டேரெக்டாக அவங்கள பாதிச்சிருக்கிறாங்க. அப்போ இவங்க பாதிக்கிறதுனால இவங்களை கொல்ல போகிறாருங்கிறது பார்த்து திரியில் தான் நாங்கள் சொல்லுவோம். அது வரைக்கும் நீங்கள் குழம்பிக்கிட்டே பாருங்கன்னா அது ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் பார்க்கலாம். 3 மணி நேரம் படத்தை நீங்கள் எப்படி உட்காந்து பார்க்குறது? ஒரு மனசாட்சி வேண்டாமா நம்ம எல்லாருக்குமே? உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஃபஸ்ட் ஸ்டாப்லேயும் அதான் ஓடிக்கிட்டு இருக்கு. தாத்தா வந்துட்டார். அப்போ இந்த பக்கத்தில் பிரியா சங்கர் வீட்டில் ஒரு சம்பவம் பண்ணுறாங்க. சரி, அது அதோட முடிதான் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் நண்பர் 2 பேர் சேர்ந்து பண்ணுறாங்க. அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குது. சரி, செகண்ட் ஹாஃப்லாவது கலை ஏதாவது ஒன்று இந்த சேனாதிபதினு சொல்லி ஒரு கேரக்டர் ஒன்று வருது, ஆக்ஷன் பயங்கரமாக இருக்கும், ஒரு இடத்துக்கு போகும்னு பார்த்தா அந்த கலதையும் கிடையாது. திரும்பி சித்தார்த் அவர்கள் அவர் ஒரு ஃபேமிலிக்குள்ள ஒரு சம்பவம் ஒன்று பண்ணிட்டு போகிறாரு. இதை தாண்டி ஒன்றுமே நடக்கலை. கடைசி இதெல்லாம் பெரிய விஷயம் என்ன தெரியுமா? எல்லோரும் தாத்தாவான்னு சொன்னவங்க தாத்தா போன்னு சொல்கிற அளவிற்கு ஒரு பெரிய சம்பவம் தாத்தா பண்ணிவிட்டு போயிருந்தார். எதுக்கு வந்தார், எதுக்கு போக விரட்டினாங்கன்னு தெரியல. இதில் இன்னொரு அல்டிமேட் விஷயங்க, இந்த மெட்ரோ ரயிலெல்லாம் கடைசி சங்கர் படனாலே கடைசி ஒரு 1/2 மணி நேரம் விறுவிறுப்பாக போக ஃபைட்டு அப்படி இப்படி ஏதோ நிறைய நடக்கும் பார்த்துருப்போம். இந்த அன்னியன் படத்துலேருந்து பார்த்துட்டு போனோம். இந்திய அன்னியனு, எந்திரனு, 2.1 எல்லா படத்தையும் பார்த்துட்டு நம்ம விவரத்துலேருந்து. அதே மாதிரி இதுலேயும் ஒரு 1/2 மணி நேரமாக தாத்தா ஒரு சும்மா போகிற பையன்ட்டு போய் சண்டை, அவனே பாவம் அம்மா அப்பா சண்டை கிண்டை போட்டு சாப்பாடு விடாமல் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைக்கிள் வாங்கி வச்சுருந்துருப்பான். சின்ன பையன் 2K கிட்ஸ் அப்படிதானே இருந்திருப்பான். அவன் அந்த பையன் சைக்கிள் பிடிங்கி போட்டாருங்க தாத்தா. இதுக்கு வந்தாரு போல இருக்கு. புடுங்கி போய் அந்த சைக்கிளை வச்சுக்கிட்டு போகாத இடங்களை சுற்றி சென்னையை சுற்றி காமிச்சிட்டாப்புல. அது மெட்ரோக்குள்ளே போயிட்டார். எனக்கு டவுட்டே அதுதான். நானும் அது வீடியோ வேணால் போடுறேன், பார்த்துக்கோங்க. இல்லை அவனுக்கு அதில் உன் மிஷின் அதில் டிக்கெட் செல்லாது. அதான் டிக்கெட் செல்ல முத்தே பாருங்க வருவேன். அவன் எல்லா பக்கம் போறான் பாருவன். வருது பாரு, ஓடியா ஓடியா மகேஷ் ஓடுறாடி வாழ பார்த்து பேசிட்டு தள்ளிக்கு அஜித்தே அவன் வருவான், நாளைக்கு வருவான். அப்ப நீ வச்சுட்ட ஒருக்கா இதை கொடுறேன். ஓடியா ஓடியா ஓடியா. இது நம்ம தெரிஞ்ச ஒருத்தர் தான். மெட்ரோக்குள்ளே டிக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டு, ரொம்ப முக்கியம், டிக்கெட் எடுத்துகிட்டு போயிருக்கான்.
டிக்கெட் எடுத்து போனால் கூட அந்த சென்சார் வச்சா தான் அது ஆனே ஆகுது. அதுக்கு எவ்வளோ ஆயிருக்குன்னு பார்த்துக்கோங்க. இவ்வளோ இது உண்மையிலே எடிட்டிங் பண்ண வீடு திணிக்கும். கிட்டத்தட்ட 2 நிமிஷத்துக்கு மேலே நின்றுருக்கு அந்த பையன் டிக்கெட்டை வச்சுக்கிட்டே. அப்படி இருந்துமே மெட்ரோக்குள்ளே உள்ளேயும் போயிட்டு வர முடியல, அவனால் வெளியும் வர முடியல. டிக்கெட்டை எடுத்துகிட்டு உள்ளேயும் போக முடியல. ட்ரெயினை விட்டு வெளியே வரும் தெரியுமா, எசிட் ஆகும்ல, அப்போ அந்த வெளியே வர முடியல. அந்த அளவுக்கு தவிச்சிருக்கான் பயம் இல்லை ஒருத்தன் மட்டும். ஆனால் தாத்தா சைக்கிள் எடுத்துக்கிட்டு மெட்ரோக்குள்ளே போகிறாரு, ட்ரெயினில் ஏறாரு, ரிட்டர்ன் வராரு. என்னங்கடா இது ஒரு நம்மளாம் இப்போ மெட்ரோக்குள்ளே போயிட்டோம், போகப்பே தெரிஞ்சிச்சு. இல்லைன்னா ஈஸி நான் நினச்சிக்கிட்டேன் மெட்ரோக்குள்ளே ஒரு சாதாரண இது போல் நம்ம நினச்சிருந்துருப்போம். இப்படி தான் போய்ட்டு ஈஸியாக சைக்கிள் அதெல்லாம் போல் நினச்சிக்கிட்டோம். படம் பார்த்து அப்படி நினச்சிருப்போம். ஏனத்தையோ மெட்ரோக்குள்ளே போயிட்டு அந்த பேருமா புரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி படத்தில் வந்து ஏகப்பட்ட ஓட்டைகள். இதில் வந்து ஒரு பெரிய விஷயம், அனிருத் அவர்கள் சம்பவம் பண்ணிட்டாங்க. இப்போ அனிருத் அவர்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சமீபத்தில் கூட ஒரு மோசமான திரைப்படம் வந்துச்சு, பீஸ்ட்டுங்கிற திரைப்படம். இந்த திரைப்படம் விஜய் அவர்கள் வாழ்க்கையிலே மறக்க வேண்டிய திரைப்படம். குறிப்பாக நெல்சன் வாழ்க்கையில் அவர் எதை மறக்கலையோ பீஸ்டின் திரைப்படத்தை மறந்துடணும் அவர் வந்து வாழ்க்கையிலேயே. அப்படி பீஸ்ட் திரைப்படத்தை கூட நம்ம எல்லாருமே சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, தரோம் மியூசிக்கு அனிருத் பாட்டே அழைப்பிட்டாருங்க. அனிருத் மட்டும் இல்லைன்னா பீஸ்ட்லாம் வந்த அன்னைக்கு சொல்ல தூக்கி தூர போயிருக்குங்க. ஏன்னாச்சும் அந்த பாட்டை வச்சுக்கிட்டு இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வச்சுக்கிட்டு கடந்த கொஞ்சம் ஒரு 1.5 வருஷம் ஓட்டாங்கன்னு சொல்லி மனசு விஜய் தேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. எல்லோரும் எதை குறைச்சலுமே அனிருத் யாருமே குறைச்சல அளவுக்கு போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த பாடத்தில் அனிருத் அவர்களை வந்து கூச்சமே இல்லாமல் இந்த ஏஆர் ரகுமானுடைய பழைய அந்த பிஜிஎம் நமக்கு அது வராது, சும்மா சொல்லி பார்த்தேன். அந்த பிஜிஎம்மை கூச்சம் இருக்கணும். அதை ஒரு பொருளை வந்து இன்னொருத்தங்க சொந்தமான ஒரு பொருளை அந்த பொருளை எடுக்கும்போது நம்ம கூச்சப்படணும்ன்ற கொஞ்சம் கூட இல்லை. என்னமோ அவருக்கு சொந்தமான மாதிரி ஒரு பிஜிஎம் அதை எடுத்து கூச்சம் அந்த மியூசிக் கேட்கும்போதெல்லாம் அவனுக்கு வந்து தியேட்டரில் இருக்க முடியல. அவ்வளோ ஒரு கோவம் ஆக்ரோஷம். என்னடா ஒரு மனுஷனுக்கு கொஞ்சமாச்சு ஒரு ரோஷம் வெக்கம் மான சூடு சோர்னு எதுவுமே இருக்காதா? அப்படி பிஜிஎம் தூக்கி எடுத்து போட்டிருக்கீங்களே, அது எவ்வளோ பெரிய பிஜிஎம். அந்த பிஜிஎம் அதை தொட்டு பார்க்கறதுக்கே நமக்கு வந்து கை நடுங்கணும். அந்த கீபோர்டு நீங்கள் டைப் பண்ணும்போது அந்த இதில் சிஸ்டத்தில் இது நம்ம போடலாமா, இது நீ நினைக்கிறதே நீ தப்பு. முதல்ல புரியுதுங்களா? நினைக்கவே கூட அனிருத் வந்து இதை வந்து கூச்சமே இல்லாமல் அந்த பிஜிஎம் எடுத்து போட்டு ஒரு இடத்துல கூட அனிருத் வரக்கூடிய பிஜிஎம் நின்று பேசவே பேசாது. தாத்தா எப்படி புரியாமல் பேசிக்கிட்டு இருந்தாரோ அனிருத் அவர்களும் புரியாமல் மியூசிக்கை ஃபுல்லாக போட்டிருப்பார். தாத்தா வர பாட்டை மட்டும் என்னத்தையும் குத்து டண்டக்கு அவரோட பாணியில் வழக்கமாக குத்திட்டு போயிட்டார். அதை தாண்டி இந்த படத்தில் அனிருத்தும் ஒன்றும் பண்ணலை. அவர் நினச்சிட்டாரு சங்கரே ஒன்றும் பண்ணலை, நான் மட்டும் பண்ணி என்ன போகிறேன்னா உலகநாயகன் இருக்கார், 5 கட்டை மட்டும் போட்டால் போதுமா, அந்த 5 கட்டை வச்சு நமக்கு என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே இல்லை. எச்ஏ சூர்யா வந்தார், ஏன் வந்தார், எதுக்கு வந்தார், நீங்கள் பார்ட் 3 தெரிஞ்சுக்கோங்க. அப்படி முதல்ல நீங்கள் போட்டணும். இந்தியன் 2 தலைப்பு போடுறீங்க, இந்தியன் 3 எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு அனுப்பி விட்டுரும். நம்மளை வந்து ஒட்டுமொத்தமாக பாபி சிம்காலேருந்து அப்புறம் விவேக் கொஞ்சம் காமிச்சாங்க, நல்லா தான் இருந்துச்சு. படத்தில் காமெடிங்கிற பேரில் ஒன்றுமே பண்ணலை, அவர் முயற்சி கூட பண்ணலை, அது வேறு விஷயம். முயற்சி கூட பண்ணலை, அவருக்கு அதுங்காத ஒன்றுமே இல்லையே. ஆனால் ஒரு சப்போர்ட்டிங் எதுவுமே இல்லை. படம் அது பாடு ஓடிக்கிட்டே இருக்குது, செவ்வா ஓடுது. நான் எவ்வளோ நேரம் பேசினாலும் உங்களுக்கு கண்டிப்பாக என்னடா இவ்வளோ போர் அடிக்க உங்களுக்கு தோணும்னா, இந்த டெய்லரில் வந்து இந்த படத்துக்கு ரிலீஸுக்கு முன்னக்கூட்டி சித்தார்த்த திடீர்னு இந்த சங்கர் சாரும் கமலஹாசன் சார் அவர்களும் அப்போ சித்தார்த்தும் பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு பாட்டை வாங்கி இந்த மைக் வாங்கி பாட்டு பாட தெரியுமா, எவ்வளோ கடுப்பாக இருந்துச்சு. இன்னமும் அந்த கரப்ஷன் சரியாகலன்னு தோணுது அப்படின்னு நீங்க நினைக்கலையா? நினைக்கிறேன். அவ்வளவுதான், 2 பேரும் ஒரே மேட்டர் பேசிட்டு இருக்கோம். எதுவும் மாறலையே, கம் பேக் இண்டியன், எவனோ திருந்தலையே, கம் பேக் இண்டியன். லஞ்சம் லஞ்சம் லஞ்சம், அதுதான் படம், வந்து பாருங்க. அந்த மாதிரி தாங்க இந்த படமும் ஃபுல்லாகவே உங்களுக்கு இருந்திருக்கும். அதனால் திடமாக இருக்கிறவங்க 3 மணி நேரம் எனக்கு போகணும், எனக்கு ஏசியில் உட்காரணும் நினைக்கிறவங்க படத்துக்குப்பாங்க. மற்றபடி வேறு நேரத்தை கழிக்க வழியே இல்லை எனக்கு, நான் இந்த 3 மணி நேரத்தை தியேட்டரில் போய் தான் கழிக்கும்னு நினைக்கக்கூடிய மட்டும் படத்துக்கு போங்க. சினிமா பார்க்கணும், பிரம்மாண்டத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போலாம் கிரீன் ஸ்க்ரீன்லேயே சூப்பர் பிரம்மாண்டம் வந்துருச்சு. நீங்கள் உங்கள் செல்ஃபோனில் சூப்பராக பண்ணிட்டு போயிடலாம். அதையே நீங்கள் எடுத்து பிரம்மாண்டம் ஆக்கிக்கோங்க.
சங்கரேகை நம்பியோ இல்லை கமலஹாசன் நம்பியோ இல்லை அனிருத் நம்பியோ தயவுசெய்து படத்துக்கு பேராதீங்க.